நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல the stricture involved அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் 5 ஃபேக்டர்ஸ்ல மிச்சம் இருக்கிற 5 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுல ஒரு ஃபேக்டர்ல வெரி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது அந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். கான்சனன்ஸை பொறுத்த வரைக்கும் மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடிக்கலாம். இன்னும் பொனாலஜிக்குள்ள போகும்போது இதை பத்தின ஒரு ரிசர்ச் வியூ அப்படிங்கிறது அந்த பொனாலஜியில பார்க்க முடியும். அந்த கான்சனோடைய பங்களிப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெவ்வேறு லாங்குவேஜ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்கே பார்க்க முடியும். அது இங்கிலீஷ்ல அதனுடைய ரிசர்ச் வியூ அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 6 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கான்சனன்ட் பார்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பொனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3 சிஸ்டம்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம், பொனட்டரி சிஸ்டம், இந்த 3 சிஸ்டமும் மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், இந்த 5 டாபிக்கையும் நீங்க நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5ல இருந்து ஒன்று தான் ஒரு கேள்வியா அமையும். இதை தாண்டி ஒரு கொஸ்டின் அமைஞ்சிருக்க வாய்ப்பு எப்படின்னா, ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து அதனுடைய பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதை தாண்டி அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்க நிறைய வேர்ட்ஸுக்கு அந்த பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பார்த்துக்காங்க. இந்த பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சவுண்ட்ஸில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். லெட்டர்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிள், இப்போ சி அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிக்கு பெரும்பாலும் இந்த இக்கு, அதாவது கே அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ எல்லாத்துக்குமே அதை அப்ளை பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ சிக்கும் கேவையும் நீங்கள் இந்த கப் அப்படிங்கிற இடத்துல தொடர்படுத்தலாம். அப்போ கே அப்படிங்கிற பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுவே சைல்டு அப்படிங்கிறப்போ அதுவும் சிஹெச்ஐஎல்டி, சில்ட்ரன், சிஹெச்ஐஎல்டி, ஆர்ஏஎன் இதில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த கே அப்படிங்கிறது இக்கு அப்படிங்கிற சவுண்டை அப்ளிகபிள் பண்ண முடியாது. அப்போ இந்த பொதுவாக நீங்கள் அந்த சவுண்டை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், லெட்டர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் அப்படிதான் இருக்கும். இதை தாண்டி அதாவது இந்த மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், பொனட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தென் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இல்லையா ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம், இதெல்லாமே போக ஒரு கொஸ்டின் அதுக்குள்ளே இருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க. இதுக்குள்ளே தான் பொனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மையமாக தான் இருக்கும். நிறைய படிங்க. ஏன்னா பொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பவரில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது யூனிட் 8, 9, 10 இந்த 3 யூனிட்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதை நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதுலேருந்து தான் நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மற்ற யூனிட் மாதிரி யூனிட் 1 to 6 மாதிரி அல்லது 1 to 7 மாதிரி நீங்கள் இதை டைரெக்டாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி 7th யூனிட்டை நீங்கள் வேற ஒரு ஆங்கிளில் தான் வச்சுக்கணும். முதல் 6 யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வியூ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6 யூனிட்டினுடைய கண்டென்ட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் மையமாக வச்சு மட்டுமே தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க 7th யூனிட் பொறுத்த வரைக்கும். இந்த 7th யூனிட்ல என்ன அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு தான் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு, இந்த மாதிரி போஸ்ட் கலோனியலிசம், காமன்வெல்த் லிட்ரேச்சரு, இந்தியன் லிட்ரேச்சரு, இதுக்கெல்லாம் ஆன்லைன் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பெரும்பாலும் அந்த லைப்ரரி சோர்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. 1 to 6 ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணிக்கணும், 7 ஒரு மெத்தடில் படித்து பழகிக்கணும், 8, 9, 10 இன்னொரு மெத்தட், இது தனி மெத்தட். இது ஒரு மேத்ஸ் மாதிரி தான். நல்லா ஒரு விசிபிளாக அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் பண்ணலாம். நிறைய படிங்க. சரி, ரைட், கம் டு த கிளாஸ். இந்த 6 ஃபேக்டர்ஸ், இந்த 6 ஃபேக்டர்ஸில் ஆக்டிவ் மெக்கானிசம், ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸ், பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட், ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், பேசிவ் ஆர்டிகுலேட்டர். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இன்வால்வ்டு இந்த இது பார்க்கும்போது மீதி இருக்கிறது எல்லாம் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதில் குறிப்பாக சாஃப்ட் பேலட் பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த சாஃப்ட் பேலட் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஆரல் சவுண்டாகவும் நேசல் சவுண்டாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட் பேலட் பங்களிப்பு. அதேமாரி நேசல் சவுண்ட்ஸ் பிறக்காமல் ஆரல் சவுண்ட்ஸாக பிறக்கிறதுக்கும் இந்த சாஃப்ட் பேலட் வேணும். நேசல் சவுண்ட் பிறக்கிறனாலும் இந்த சாஃப்ட் பேலட் தான் முக்கியம். அப்போ இதனுடைய என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு சவுண்டு பிறக்கிறதுக்கு, ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், பேசிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சவுண்டையுமே இந்த 2 ஆர்டிகுலேட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. குறிப்பாக பொனட்டிக்ஸ், அதாவது சவுண்ட்ஸ் தான். வெவ்வேறு சவுண்டு நம்ம சும்மா கத்துறதெல்லாமே அந்த பொனட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்காம ஒரு இங்கிலீஷில் வரையறுக்கப்பட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலர், பேசிவ் ஆர்டிகுலேட்டர் இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. ஈவன் இதில் ஏதாவது ஒரு ஆர்டிகுலேட்டர்ஸ் இல்லாமல் கூட, அதாவது வெறும் ஆக்டிவ் மட்டுமே வச்சு நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது.
அல்லது வெறும் பேசிவ் வச்சு மட்டுமே ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. அது ஏதாவது ஒரு பேசிவ் ஏதாவது ஒரு ஆக்டிவ் வந்து அப்படிங்கிறது தொடர்புல தான் இருக்கும். அதுதான் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் லங்ஸோட நீங்கள் தொடர்புபடுத்திக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கும். இந்த ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்னால எ மூவிங் கரண்ட் ஆஃப் ஏர், அந்த ஏர் வந்து மூவ் ஆகிறது தான். அப்போ அது பிரீத் இன் பிரீத் அவுட், இது ரெண்டுமே மூவிங் ஆஃப் கரண்ட் ஆஃப் ஏர் தான். இதில் இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிரீத் இன்னில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா பிரீத் அவுட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். பெரும்பாலான லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரீத் அவுட்டில் இருக்கிறது தான். அதாவது எக்ரெசிவ், எக்ஸ்பிரேஷன், இந்த வேர்டெல்லாம் இதில் நீங்கள் மையமாக வச்சுக்கோங்க. அப்படி இந்த இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரீத் அவுட் பண்ணும்போது சவுண்ட் எல்லாத்தையுமே லங்ஸ்லேருந்து சவுண்டு வெளியில் வருது. அப்படி வெளியில் வரும்போது தான் அந்த சவுண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டரும் பேசிவ் ஆர்டிகுலேட்டருடைய பங்களிப்பு மூலிமா சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல் சவுண்டாக நமக்கு கிடைக்குது. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஆரலாகவும் இருக்கலாம், நேசலாகவும் இருக்கலாம். அது எது வழியாக வேணால் வெளிப்படலாம். மொத்தத்தில் எங்கேருந்து வந்தாலும் லங்ஸில் இருந்து தான் சவுண்டு ஃபஸ்ட்டு வெளியில் வருது. இந்த சவுண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய புக்ஸில் அதை ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு சவுண்டு சொல்லிட்டு நம்ம மவுத் மேலே நம்ம கை வச்சோம்னா அந்த ஏர் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அப்போ வந்து பிரீத் அவுட்டில் தான் நம்ம சவுண்டு பிறக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நோஸில் அந்த மூக்கு முழுசாக அடிச்சுக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வழியாக அந்த ஏர் வந்து ஹீட்டான ஏர் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நாம் வந்து ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் நம்ம ஒரு ஹையர் மென்டாலிட்டியில் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். பிரீத் அவுட்டில் தான் நமக்கு ஏர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறோம். பிரீத் அவுட்டில் தான் சவுண்ட் அப்படிங்கிறது பிறகுது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிரீத் அவுட் தான். ரைட். இந்த பிரீத் அவுட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில பாயிண்டை வந்து கீவேர்ட்ஸ் இந்த 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கீவேர்ட்ஸ் கொஞ்சம் மாறிட்டா கூட நம்ம ஆன்சர் வந்து மாற்றி போட்டுருவோம். கீவேர்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பழக்கணும். இந்த பிரீத் அவுட்டுக்கு எக்ஸ்பிரேட்டரி, லங் ஏர், எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கிற கீவேர்ட்ஸ் தான். இதை நீங்கள் மீண்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த எக்ஸ்பிரேட்டரி, லங் ஏர் மூலிமா இந்த ஏரை யூஸ் பண்ணி நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த சவுண்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம், PULMONIC, பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து பிரீத் அவுட் மூலிமா வரக்கூடியது தான் பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறோம். இந்த பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீமில் இயங்கக்கூடியது தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும். இப்போ இந்த பல்மோனிக் அப்படிங்கிற இந்த அப்ஜெக்டிவ் வேர்டு எதை நீங்கள் கனெக்டட் பண்ணி வச்சுக்கணும்னா லங்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஈவன் நீங்கள் டிரான்ஸ்லேட்டரில் போய் இந்த பல்மோனிக்கான மீனிங் தேடினீங்க அப்படின்னா நுரையீரல் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் கொடுக்கும். இப்போ பல்மோனிக் அப்படின்னாலே லங்ஸ் கூட நீங்கள் தொடர்படுத்திக்கணும். which means connected with the lungs or concerning the lungs. Very good. ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய 4 கீவேர்டு. ஒன்று பிரீத் அவுட், குறிப்பாக இங்கிலீஷில் இது. மற்ற மொழிகளுக்கு பிரீத் இன்லையும் கூட சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சில சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் சொல்கிறேன் பிரீத் அவுட்டில் இங்கிலீஷுக்கு எக்ஸ்பிரேட்டரி லங் ஏர், பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம். இந்த பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் லங்ஸோட தொடர்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தில் இருக்கக்கூடியது தான். ரைட். இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா சவுண்டுமே எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். இந்த எக்ரெசிவ் அப்படிங்கிறது அந்த பிரீத் அவுட் அப்படிங்கிறது. பல்மோனிக் அப்படிங்கிறது லங்ஸோட தொடர்பு. அப்போ லங்ஸ்ல இருந்து வெளியில் வரக்கூடிய ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் இதை யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் இருக்கிற எல்லா சவுண்டுமே இருக்குது. சரி, அப்படி ஒரு சில சவுண்ட்ஸு ஒரு சில லாங்குவேஜ்ல எல்லாம், பெரும்பாலான லாங்குவேஜ் இந்த பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் தான். ஒரு சில லாங்குவேஜ் மட்டும் என்ன அப்படின்னா இந்த பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்தோட ஆர்டிகுலேட் பண்ணாதது, நாட் ஆர்டிகுலேட்டட். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி. சிந்தி, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சைடில் பேசிட்டு இருக்கிற இந்த மொழி. அது போக புஸ்மன், ஜுலு, இந்த ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய ஜுலு, புஸ்மன், இந்த லாங்குவேஜில் எல்லாமே இந்த பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் யூஸ் ஆகிறது இல்லை. இவங்க வேற பல்மோனிக் இல்லாத மெக்கானிசம். ஏன்னா இந்த பிரீத் இன்னும் பிரீத் அவுட் இந்த ரெண்டுல தான் நம்ம மொழி பிறக்கிறது தான். இப்போ நாட் ஆர்டிகுலேட்டட் வித் பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசத்துக்கான
ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ 6 ஃபேக்டர்ஸில் ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு சவுண்டு கொடுக்குறேன், அதாவது ஒரு இப்பா எடுத்துக்கலாம் அல்லது இக்கா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சவுண்டு ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம் எது அப்படின்னா, இந்த சவுண்டுடைய ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம் பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம். ஒவ்வொரு சவுண்டையும் இந்த 6 ஃபேக்டர்ஸ்குள்ள நீங்க பிரிச்சு பழகி இருக்கணும். அப்போ எந்த ஒரு சவுண்ட் எடுத்தாலுமே அந்த சவுண்டை என்ன சவுண்ட் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். அப்போ இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா சவுண்டுமே பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படிங்கிறதுல அடக்கிக்கலாம். ரைட். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸ். இதுவும் அப்படிதான், ஒரு சவுண்டை வாய்ஸ்டா வாய்ஸ்லெஸ்ஸா அப்படிங்கிறது. இந்த 6 ஃபேக்டர்ஸ்லையும் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சவுண்டு கொடுத்தா அந்த சவுண்டுக்கு வந்து 6 ஃபேக்டர்ஸும் எது எது அப்படிங்கிறது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி புரிஞ்சிருக்கணும். இந்த 6 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இக் அப்படிங்கிறது எடுத்துக்காங்க. நான் நிறைய சவுண்ட் உங்களுக்கு ப்ளாசிவ்ஸ் இருந்து அடிக்கடி சொல்லுவேன். ப்ளாசிவ்ஸ் அப்படிங்கிறது நீங்க பெர்மனன்ட் ஸ்டோருக்குள்ள வச்சுக்கணும். அதை வந்து ஒரே இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்குமே மறக்கூடாது. ஏன்னா எலிமினேஷன் பண்றதுக்கு தேவைப்படும். ரைட். இப்போ அது இக் அப்படிங்கிற சவுண்டு மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அப்போ அந்த இக் அப்படிங்கிறது ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம் பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம். அதுவே ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸ். ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் வாய்ஸ்லெஸ், அதாவது வாய்ஸ்டு வாய்ஸ்லெஸ். அப்போ இக் அப்படிங்கிறது வாய்ஸ் வந்து லெஸ், அதுல வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது, வாய்ஸ்லெஸ் சவுண்ட் இக். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட். இந்த இக் அப்படிங்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு அந்த சாஃப்ட் பேலட்டினுடைய பொசிஷன் என்ன? சாஃப்ட் பேலட்டுக்கு 2 பொசிஷன் தான். ஒன்று மேலே ரைஸ் ஆகுறது, இன்னொன்று லோயர் ஆகுது. மேலே ரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட் பேலட்டு, அங்கே வந்து ஆரல் சவுண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். கீழே வந்துருந்துச்சு அப்படின்னா நேசல் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த சாஃப்ட் பேலட்டின் அடிப்படையில் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த இக் அப்படிங்கிறது ஆரல் சவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். இந்த இக்கு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் என்ன அப்படின்னா, இந்த பேக் ஆஃப் த டங்க் தான் அந்த ஆக்டிவ், அதுதான் மேலே வந்து சாஃப்ட் பேலட்டை நோக்கி பயணிக்கும். பேசிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட் பேலட். ஸ்ட்ரக்சர், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்குங்கிறது எதில் என்னுடைய ஸ்ட்ரக்சரில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னா, ப்ளோசிவ்ஸ் ஆர் ஸ்டாப்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகி இருக்குது. அப்போ கம்ப்ளீட் க்ளோசர் சடன் ரிலீஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். நீங்கள் அந்த இந்த ப்ளோசிவ்ஸ் ஸ்டாப்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு டேம் வேர்டு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தொடர்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஓப்பன் அப்ராக்சிமேஷன்னா இது கூட தொடர்படுத்தணும், க்ளோஸ் அப்ராக்சிமேஷன். ஏன்னா இதுக்கு டைரெக்டாக ஒரு சிங்கிள் மீனிங்கில் பொனட்டிக்கில் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ளோசிவ்ஸ் ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்ரிகேட்டிவ்ஸ், இந்த இதில் நீங்கள் கரெக்டாக தொடர்படுத்தி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கேள்வி வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணி பழகிக்கணும். இந்த 6 ஃபேக்டர்ஸை ஒரு சவுண்ட் எடுத்தால் இந்த 6 ஃபேக்டர்ஸ்குள்ளே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பிரிக்க தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் கான்சனன்ஸில் பொனட்டிக்ஸில் வந்து எந்த கேள்வி வந்தாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கான்சனன்ஸ்குள்ளே தான் இருக்கிறோம், இன்னும் வவல்ஸ் அப்படிங்கிறது தனி, அதை தனியாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக பொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ரைட். இப்போ அடுத்தது ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் குளோட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வோக்கல் கார்டில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான், இன்னும் ஸ்பேஸ் வைடாக இருக்கும், இல்லைன்னா நேராவாக இருக்கும். இதை மையமாக வச்சு தான் வாய்ஸ்டு சவுண்டு வாய்ஸ்லெஸ் சவுண்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ குளோட்டிஸ் அப்படிங்கிறது த ஸ்பேஸ் பிட்வீன் த 2 வோக்கல் கார்ட்ஸ். அந்த வோக்கல் கார்ட்ஸ் தான் லிப் அப்படிங்கிறதுல லிப்ஸ் அப்படிங்கிற வேர்டில் சொல்லியிருக்கோம். அங்கே வந்து அந்த 2 வோக்கல் கார்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அது வந்து ஸ்பேஸ் வந்து நேரோவாக இருக்கும், வைட் ஆகும்போது ஸ்பேஸ் வந்து இடையில நிறையா இருக்கும். இதுதான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த வோக்கல் கார்ட்ஸ் தான் குளோட்டிஸ் அப்படிங்கிறோம். இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ் டிவைடட் இன்டு 2 கைண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ் வாய்ஸ்டு. இருக்கிற எல்லா சவுண்டையுமே வாய்ஸ்லெஸ் அல்லது வாய்ஸ்டாக பிரிச்சிடலாம். வாய்ஸ்லெஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 9 சவுண்டு தான் இங்கிலீஷில் இருக்குது. பாருங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சவுண்ட்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்தமாக இருக்குது இப்போ பொனட்டிக் சார்ட்ஸில் இருக்கிற நிறையா சவுண்ட்ஸ் அப்படின்னா அதில் நிறைய வாய்ஸ்லெஸ் இருக்கும். நான் சொல்கிறது அந்த 9 சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறது வாய்ஸ்லெஸ். ரைட். அப்போ வாய்ஸ்லெஸ் முன்னாடியே பார்த்து தான் மறுபடியும் ஒருக்கா பார்த்துப்போம். வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸுக்கு குறிப்பாக இது எப்படி இருக்குது அப்படின்னு, இந்த குளோட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஓப்பனாக இருக்கும். அப்போ வைட் ஓப்பனாக இருக்கும்போது நம்ம ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் தான் வாய்ஸ்லெஸ் சவுண்ட் அப்படிம்போம். அப்படி இந்த வாய்ஸ்லெஸ் சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வைப்ரேட் ஆகாது. அதாவது ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகக்கூடிய பார்ட் எது அப்படின்னா, அந்த ஆதம்ஸ் ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கியாவில் இருக்கக்கூடிய அந்த வோக்கல் கார்டில் தான் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அப்படி வைப்ரேட் ஆகாமல் வரக்கூடிய சவுண்ட்ஸ் தான் வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்படி வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஃபேர் அவே ஃப்ரம் ஈச் அதர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஃபேர் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல
வைடான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால அங்கே எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் சவுண்டு இருக்கும். அதுதான் வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ். வாய்ஸ்டு சவுண்டு, இந்த வாய்ஸ்டு சவுண்டை பொறுத்த வரைக்கும் brought close to each other. வாய்ஸ்லெஸ்க்கு ஃபேர் அவே ஈச் அதர், வாய்ஸ்டுக்கு க்ளோஸ் டு ஈச் அதர், ரெண்டுமே நெருங்கி இருக்கும். இங்கே இன்னொரு வேர்டு பாருங்க, kept loosely, டைட்டாக இருக்காது, லூஸாக தான் இருக்கும். லூஸாக இருக்கிறதுனால தான் ஏர் வந்து கொஞ்சம் வெளியில் வரும். டைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரே வெளியில் வராது. அப்படி டைட் ஆகும்போது அதுக்கு அதனுடைய சவுண்டு வேற. நாம் இந்த இடத்துல லூஸ்லி, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அப்புறம் கம்ப்ளீட் டைட் கிடையாது. அப்போ ஆனால் க்ளோஸ் டு ஈச் அதர், ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஏர் வெளியில் வரும்போது அந்த வோக்கல் கார்ட்ஸ் வழியாக வரும்போது அந்த ரெண்டுமே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அப்படி வைப்ரேஷனோட பிறக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் வாய்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படிம்போம். இந்த குளோட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த குளோட்டல் ஸ்டாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ப்ளோசிஸ் அப்படின்னா ப்ளோசிஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்டாப்ஸ்னு மைண்டில் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கும். அதே மாதிரி குளோட்டல் ஸ்டாப்பில் இந்த குளோட்டல் ஸ்டாப்புங்கிற ஒரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேமை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்காங்க, இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இது இந்த குளோட்டல் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த வாய்ஸ்டு சவுண்டில் லூஸ்லி டுகெதர், அது கொஞ்சம் கெப்ட் லூஸ்லி டுகெதர்ங்கிற டீமுக்கு வேர்டு ரொம்ப முக்கியம். கம்ப்ளீட் நெருக்கமாக க்ளோஸ் ஆகிருக்காது, லூஸ்லி, ஆனால் கொஞ்சம் அது ஏர் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், அடைப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த குளோட்டல் ஸ்டாப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தே டச் ஈச் அதர், ரெண்டு லிப்புமே, அதாவது வோக்கல் கார்ட்ஸில் ரெண்டு லிப்ஸுமே ரொம்ப நல்லா டச் ஆகிருக்கும். அப்போ அந்த குளோட்டிஸ் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த வேர்டு முக்கியம். க்ளோஸ்டு கம்ப்ளீட்லிக்கும் லூஸ்லி இது தனித்தனியாக பிரித்து வச்சுக்காங்க. ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, லங்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஏர் வந்து அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அந்த குளோட்டிஸில். ஏன்னா அந்த குளோட்டிஸ் தான் ஏர் ஓப்பன் ஆச்சுன்னா தான் வோக்கல் கார்ட்ஸ் ஓப்பன் ஆகும், ஏரை வெளியில் வரும். அப்போ அது கம்ப்ளீட்டாக நெருக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஸ்டாப் ஆகி உடனடியாக அதை நிறுத்தி டக்குன்னு ஏரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது உடனடியாக அது என்ன பண்ணுது, எம்டி ஸ்பேஸ் நோக்கி வேகமாக ஒடியார் உள்ளுக்குள்ள இருக்கிற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ் அவுட் ஆகும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எக்ஸ்ப்ளோசிவ், அப்படியே அந்த சவுண்டு வந்துன்னா ஒரு நிறுத்தி டப்புன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். அப்போ அந்த சவுண்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில் காஃப், அதாவது ரொம்ப அழுத்தமாக இரும்புறது இல்லை, அப்படி மென்மையாக இரும்புறது தான் அப்படின்னு இரும்புறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோட்டல் ஸ்டாப் அப்படிங்கிறது தான். ஏர் வந்து குளோட்டல் பார்ட்டில் வோக்கல் கார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நிறுத்தி க்ளோஸ் ஆகி டக்குன்னு அந்த ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஏர் ரஸ் அவுட் ஆகிட்டு வரும்போது இந்த ஸ்லைட்லி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் அந்த நாய்ஸ். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படிங்கிறது. இரும்புறோம் இல்லைங்களா, அந்த இரும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதில் அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோட்டல் ஸ்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கிலீஷில் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோட்டல் ஸ்டாப்புக்கான சவுண்ட் எதுவுமே இல்லை. அதாவது கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த அசிமுலேஷனுக்குள்ளே போனோம்னா, அசிமுலேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட், அதை பார்க்கும்போது சொல்கிறேன். அந்த அசிமுலேஷனை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில சவுண்ட்ஸை மைனராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் பெரும்பாலான எந்த அதிகமான சவுண்ட்ஸில் எதுவுமே குளோட்டல் ஸ்டாப்பை ஃபீல் பண்ணவே முடியாது இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஆனால் அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோட்டல் ஸ்டாப் அப்படிங்கிற சவுண்டை ஃபீல் பண்ணலாம். அந்த ஹம்சா ஹம்சா அப்படிங்கிற ஒரு தான் ஹம் ஹம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த சதுரங்க வேட்டை மூவியில் கூட சொல்லுவாங்க, இந்த ஓம் ஓம் அப்படிங்கிற சவுண்டு சொல்லும் பொழுது ஹம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஹம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு ஸ்லைட்லி எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். ஹ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம எப்படி இரும்போது ஹ அப்படின்னு சொல்கிற மாதிரியே அந்த ஹம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் குளோட்டல் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ஸ்பீச் சவுண்ட் கால்டு த குளோட்டல் ஸ்டாப். ஸ்லைட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு முக்கியம். க்ளோஸ்டு கம்ப்ளீட்லி, வோக்கல் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கம்ப்ளீட்லியாக இருக்கும். அப்படி கம்ப்ளீட் ஆகி அந்த ஏர் வெளியில் வர்றது ஸ்லைட் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருமுறது, மென்மையாக இருமுறது. அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சா ஹம், அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட்ஸ் தான் இது அரபிக்கில் இருக்கக்கூடியது. இதுதான் குளோட்டல் ஸ்டாப் அப்படிங்கிறோம். ரைட். இந்த பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட், அதே இந்த ஃபேக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட். இந்த சாஃப்ட் பேலட்னுடைய பொசிஷன் என்ன, அன்னைக்கே மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, யூலா அப்படிங்கிறது அந்த நாஸ்டில் லூசிங் ஹேங் அப்படிங்கிறது தான். அது வெரி குட் பாயிண்ட். சாஃப்ட் பேலட்டுக்கும் யூலாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டான்சில் அங்கே இருக்கு பாருங்க, டான்சிலுக்கு மேலே அந்த சிறுநாக்குன்னு சொல்லுவீங்களா, அதுதான் யூலா.
அந்த யூலாவுக்கு மேலே இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஃபீல் பண்ண முடியும். யூலாவில் இருக்கிற சவுண்டு நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷ்லேயே இருக்காது. யூலாவை யூஸ் பண்ணி சவுண்டு வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் யூலா அப்படிங்கிறது ஒரு மைனர் பார்ட்டு. அது யூலாங்கிறது எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இதில் ஹார்ட் பேலட்டுக்கு அடுத்தது சாஃப்ட் பேலட்டு. சாஃப்ட் பேலட்லேருந்து சாஃப்ட் பேலட்டு கீழே தொங்கிட்டு இருக்கிறது தான் அந்த யூலா. ஹேங்கிங் அப்படிங்கிற வேர்டு யூலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அந்த சாஃப்ட் பேலட்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சவுண்டு நேசல் சவுண்டாகவும் ஆரல் சவுண்டாகவும் மாற்றுறதுக்கும் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட் பேலட்னுடைய பங்களிப்பு அது முக்கியம். அது ரைஸ் ஆகிறது லோ ஆகிறதும் இதுதான் அதனுடைய செயல்பாடு. ரைட். இது பார்த்துக்காங்க. இந்த பிக்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. யூலா எது, சாஃப்ட் பேலட் எது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வெரி கிளியர் கட் பிக்சர் இதுதான். ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இதே பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட்டில், அதாவது சாஃப்ட் பேலட் ஆர் வேலம், இங்கே பெரும்பாலானதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு நேம் இருக்கு இல்லைங்களா. பொனட்டிஷியன்ஸ் ரெண்டு நேமாக நிறைய இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எப்படி டீத் ரிட்ஜு அப்படிங்கிறதுக்கு ஆல்வியோலர் ரிட்ஜு அப்படிங்கிறோம், ஆல்வியோலம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கேள்வி எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். இது நீங்கள் இந்த டேல் ஆஃப் ஏ டபுள் கூட லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த 3 ரிலீஜனுக்கு வேற ஒரு ரிலீஜன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போதுனால நிறைய பேர் அதில் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மெத்தேடில் மட்டும் படிச்சுட்டு போகிறது. இப்போ ஆங்கிலிக்கன் சர்ச்னா ஆங்கிலிக்கன் சர்ச்சுங்க ஒரு நேம் மட்டுமே தெரிஞ்சுட்டு போகிறது மட்டுமே வந்து ஒரு ஆபத்து. அப்போ அதுக்கு ஒரு அடிஷ்னல் நேம் எல்லாம் இருக்கும். அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு போயிருந்தா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் பொனட்டிக்ஸ்க்குமே அந்த எக்ஸ்ட்ரா அந்த பொனட்டிஷியன்ஸ் வேற ஒரு நேம் கிரியேட் பண்ணி வைக்கிற அந்த டேமை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சாஃப்ட் பேலட்டுக்கு வேலம் அப்படிங்கிறது இன்னொரு நேமு. இப்போ இந்த சாஃப்ட் பேலட் என்ன ஆகும், ஒன்று ரைஸ் ஆகும், அதாவது கேன் பி மூடு அப்பு டவுன், ஒன்று மேலே போகும் அல்லது கீழே வரும். இது ரெண்டுமே சாஃப்ட் பேலட்டினுடைய பங்களிப்பு இருக்குது. மேலே போகிறது கீழே வருது. அப்போ மேலே போகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் டச்சஸ் த பேக் வால் ஆஃப் த பேரிங்ஸ். அந்த பேரிங்ஸை போய் டச் பண்ணும். அப்போ மேலே போய் அதை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் அது ரைஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட் பேலட்டு ஏர் வந்து மூக்கு வழியாக வராமல் வாய் வழியாக வெளியில் வரக்கு இதாக இருக்கும். ஈவன் நீங்கள் சாஃப்ட் பேலட்டை அடைச்சிக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் மூச்சு வாங்க முடியாது. மூக்கு வழியாக உங்களால் மூச்சே வாங்க முடியாது. நீங்கள் மவுத் வழியாக தான் மூச்சை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிப்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சாஃப்ட் பேலட்டையும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, மேலே தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் மூச்சே வாங்க முடியாது. அப்படி நின்றுக்கும். ஏர் வந்து எங்கேயுமே போகாது, உள்ளேயும் போகாது, வெளியிலையும் வராது. அந்த சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது கீழே லோயருக்கு மூடு டவுன் ஆனால் மட்டும்தான் ஏர் வந்து நுரையீரலுக்குள்ளே போகும். நுரையீரலிருந்து ஏர் மூக்கு வழியாக வெளியில் வர முடியும். இதை நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 லிப்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் பேலட்டை ரைஸ் பண்ணிக்கோங்க, மேலே தூக்கிக்கோங்க. ரைட். சூப்பர். இட் டச்சஸ் த பேக் வால் ஆஃப் த பேரிங்ஸ். இதுதான் மூட் அப். அதே மூட் டவுன் அப்படிங்கிறப்போ இட் கம்ஸ் அவே ஃப்ரம் த பேக் வால் ஆஃப் த பேரிங்ஸ். இந்த பேரிங்ஸ்லேருந்து அங்கேருந்து வெளியில் வந்திருக்கும். அப்போ வந்து நேசல் சவுண்டுக்கான வழி விடும். நேசல் வழியாக ஏர் போகும் வரும். இங்கே மூட் அப்பு மூட் டவுன் 2 கொடுத்துருக்கோம். அந்த சாஃப்ட் பேலட்டு மூட் அப்பு மேலே தூக்கி இருந்துச்சு அப்படின்னா ஏர் கேனாட் என்டர் த நேசல் கேவிட்டி. நேசல் கேவிட்டிக்கான லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஏர் நேசல் கேவிட்டிக்கு போகாது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா ஏர் எஸ்கேப்டு த்ரூ த மவுத் வழியாக வரும். அதுவே மூட் டவுனாக இருந்துச்சுன்னா நேசல் கேவிட்டி ஓப்பனாக இருக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ சொல்கிறது. ஆரல் கேவிட்டி இஸ் ஆல்சோ ஓப்பனாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. மூட் அப்பாக இருக்கும்போது நேசல் கேவிட்டி க்ளோஸில் இருக்கும், மவுத்து ஓப்பன் இருக்கும். மூட் டவுனு அந்த இது வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்கும்போது நாசல் கேவிட்டியும் ஓப்பனாக இருக்கும், ஆரல் கேவிட்டி ஆல்சோ ஓப்பன் தான் இருக்கும். The air from the lungs escapes through the mouth as well. அது மவுத் வழியாகவுமே ஏர் வர்றதுக்கான வழி தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாஃப்ட் பேலட்னுடைய அது ஈஸியாக. ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆஃப் த சாஃப்ட் பேலட்டில் நம்ம 3 இது பார்க்கலாம். ஒன்று ஆரல் சவுண்ட்ஸ், இன்னொன்று நேசல் சவுண்ட்ஸ். ஆரல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கி இந்த மாதிரி இது ஆரல் சவுண்ட்ஸ்னு சொல்லலாம். இல்லு இதெல்லாம் ஆரல் சவுண்ட்ஸில் எடுத்துக்கலாம். நேசல் சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னு இங்கு இதை வந்து நேசல் சவுண்ட் சொல்லுவோம். இந்த நேசலைஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த நேசலைஸ்டு சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த குளோட்டல் ஸ்டாப்போட புரிஞ்சுக்கிறது தான். அதே மாதிரி இந்த நேசலைஸ்டு சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரல் சவுண்ட்ஸு நேசல் சவுண்ட்ஸ் எப்படி ஒன்று ஆரலில் மட்டும் சவுண்டு பிறக்கும், இல்லைன்னா நேசலில் மட்டும் சவுண்டு பிறக்கும். சில மொழியில் மட்டும்தான்
இந்த நேசலைஸ் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்றேன், சில மொழியில மட்டும்தான் 2 வழியாவுமே ஏர் வெளியில போகும். ஒண்ணு நீங்க சாஃப்ட் பேலட் மேல தூக்கிட்டீங்கன்னா ஆரல் சவுண்ட் மட்டும் தான் பிறக்கும், நேசல் வழியா ஏரே போகாது. லோயர் பண்ணிட்டீங்கன்னா 2 வழியாவும் போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 வழியாவும் போகும். லோயர் பண்ணியிருக்கும் போது 2 வழியாவும் போகும். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி ஒரு சவுண்ட் 2 வழியாவும் பிறக்கிற மாதிரி இல்லை. ஆனா இந்த நேசலைஸ்டு சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரெஞ்சு ஹிந்தியில இருக்கிற ஒரு சில இதுல இந்த நேசலைஸ்டு சவுண்ட் இருக்கும், மூக்கு வழியாவும் வரும், வாய் வழியாவும் வரும். அப்படி ஒரு சில சவுண்ட் பிறக்கிறது இருக்கு. இங்கிலீஷ்ல பெரும்பாலும் இல்லை. ஒரு சில சவுண்ட் வெரி வெரி மைனரான ஒரு சில சவுண்ட்ஸ் தான் அசிமுலேஷன் அப்படிங்கிறக்குள்ள பார்ப்போம். அசிமுலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டைம். அதுல வரும்போது அந்த நேசலைஸ்டு சவுண்ட்ஸ் பத்தி அதில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சாஃப்ட் பேலட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆரல் சவுண்ட்ஸ், நேசல் சவுண்ட்ஸ் இதை வந்து மையப்படுத்தி காட்டுறது இதுல தான். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு. தி ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஆக்டிவ் தனியா பேசிவ் தனியா ரெண்டையும் ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு சவுண்டும் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்கன்ஸ், அதாவது ஒரு சவுண்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 ஆர்கன்ஸ், அதாவது ஸ்பீச் ஆர்கன்ஸ் 2 ஆர்கன்ஸ் தேவைப்படும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டரா இருக்கும், இன்னொன்னு பேசிவ் ஆர்டிகுலேட்டர், அதாவது பேசிவ் ஆர்டிகுலேட்டரா இருக்கும். அப்ப இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படிங்கிறது இது வந்து மூவபிளா இருக்கும். எல்லா ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவபிளா இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ லிப்ஸுக்கு லோயர் லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள், அப்பர் லிப்ஸ் நோக்கி அது போகும் அப்படிங்கிறது ஒரு இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா the lower lip and the different parts of the tongue, இதுதான் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். லோயர் லிப் அண்ட் the different parts of the tongue. இது பேசிவ் ஆர்டிகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் it does not move, இது எங்கேயுமே மூவ் ஆகாது, அப்படியே ஒரு பேசிவ்லேயே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப் அண்ட் the entire roof of the mouth, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஆர்டிகுலேட்டர். இங்கே மூவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேர்ஃபுல்லாக தான் பயன்படுத்தணும். இப்போ யூலா இருக்குது, யூலா வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேங்கிங் லூஸாக இருக்கிறதுனால அது ஆடும், புரிஞ்சுக்காங்க. இப்போ நாக்கு மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இந்த டிப் ஆஃப் டங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டீத் ரிச்சியும் தொடலாம், ஹார்ட் பேலட்டையும் தொடலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பேலட்டுக்கு ட்ரை பண்ண முடியும். ஆனால் சாஃப்ட் பேலட்டுக்கு போகாது, மடங்காது. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். ஒரு சில லென்த்தியான நாக்கு இருக்கிறீங்க, அது மாதிரி ட்ரை பண்ண முடியும். அப்படி இந்த மாதிரி ஒரு டிப் ஆஃப் த டங்கிறது வேற ஒரு ஆர்கன், அதாவது பேசிவ் ஆர்டிகுலேட்டர் நெருங்கி போக முடியும். ஆனா இப்போ இந்த யூலா சொல்லும் போது அந்த யூலானால வேற எதையும் வந்து இந்த பேக் ஆஃப் த டங்க் அது யூலா வந்து தொடாது. ஆனா பேக் ஆஃப் த டங்க்னால போய் அதன் மூலியமா யூலாவை தொட முடியும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ரூஃப் ஆஃப் த மவுத், என்டையர் ரூஃப் ஆஃப் த மவுத்தும் அப்பர் லிப் இதெல்லாமே பேசிவ் ஆர்டிகுலேட்டர்ல புரிஞ்சுக்காங்க. ரைட், இந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் நம்ம நல்லா பார்ப்போம். இந்த பை அப்படிங்கிற லெட்டரு, சரி பிஐ இருக்கு இல்லையா, அந்த பை அப்படிங்கிற வேர்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டூ அப்படிங்கிற மீனிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள். இன்னும் கொஞ்சம் சொன்னோம்னா பைனாகுலர். இப்போ இந்த பைசைக்கிள் வந்து 2 டயர் இருக்கும். பைனாகுலர் அப்படிங்கிறப்போ 2 இது இருக்கு இல்லைங்களா, 2 லென்ஸ் இருக்கு. இந்த பை அப்படின்னாலே 2 2 அப்படிங்கிற ஒரு மீனிங் வச்சுக்கோங்க. இந்த பைலேபியல் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா என்ன அந்த 2 அப்படின்னா 2 லிப்ஸ், இந்த அப்பர் லிப்பு லோயர் லிப்பும் சேர்ந்து இருக்கிறது தான் பைலேபியல் அப்படிமா. இப்போ பைலேபியல் சவுண்ட்ஸ் எது எது அப்படின்னா இப்பு, இப்பு, இம்மு. பைலேபியல் பொறுத்த வரைக்கும் மொத்தமாவே 3 சவுண்ட்ஸ் தான். அதாவது இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ்ல 3 சவுண்ட், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓவராலா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சவுண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ்ல மொத்தமா 3 சவுண்டு, இப்பு, இப்பு, இம்மு. இதுல ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படிங்கிறது லோயர் லிப், கீழே இருக்கிற லிப்ஸ். பேசிவ் ஆர்டிகுலேட்டர் அப்படிங்கிறது அப்பர் லிப். இப்போ இப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்பர் லிப் அது பாட்டு கம்முன்னு தான் இருக்கும், கீழே இருக்கிற லோயர் லிப் தான் போய் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போய் அதில் டச் பண்ணும், இப்பு அப்படிங்கிறோம். அப்போ இப்படி டச் பண்ணும்போது இந்த ப்ளோசிவ் சவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. கம்ப்ளீட் க்ளோசர், சடன் ரிலீஸ். இப்பு இப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்புக்கு இப்புக்கு இருக்கிற வேறுபாடு எங்கே காட்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வாக்கல் காட்டும், அந்த குளோட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் வேறுபடுத்தி காட்டும். ஏன்னா லிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். அந்த குளோட்டிஸ் தான் வாய்ஸ்டு வாய்ஸ்லெஸ் பிரித்து காட்டுறது. அடுத்தது இம்மு, இதுக்கு அப்படிதான் 2 லிப்ஸுமே லோயர் லிப்பும் அப்பர் லிப்பும் ஜாயிண்ட் ஆகும்போது இம் அப்படிங்கிறது பிறகு இது நேசல் சவுண்ட். இதுதான் பைலேபியல். பைலேபியல் பொறுத்த வரைக்கும் 2 லிப்ஸும் ஜாயின் ஆகிறது தான் பைலேபியல் அப்படிங்கும். 2 லிப்ஸினுடைய பங்களிப்புனால உருவாக்கூடியதான். அதில் ஒன்று ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்,
இன்னொன்னு பாசிவ் ஆர்டிகுலேட்டர். அடுத்தது லேபியோ டென்டல். இது ரெண்டு இது இருக்குது, ஒன்னு லேபியோ இன்னொன்னு டென்டல். நம்ம பைலேபியல்ல ஒரு வேர்டு நம்ம புரிஞ்சிருப்போம். லேபியல் அப்படின்னால இந்த லிப்ஸ் மையமா இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த லேபியோ டென்டல் அப்படிங்கிறப்ப லேபியோ ஒன்று லிப்ஸ், டென்டல் அப்படிங்கிறது டீத். இதுல ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் எது அப்படின்னா லோயர் லிப்பு. அதாவது லேபியோ டென்டலுக்கு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டரா இருக்கிறது லோயர் லிப்பு, பேசிவ் ஆர்டிகுலேட்டரா இருக்கிறது அப்பர் ஃப்ரண்ட் டீத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அப்பர் ஃப்ரண்ட் டீத். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபேன் வேன் அப்படின்னு சொல்லலாம். இஃப் இவ் அப்படிங்கிறோம். ஃபேன் ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கிற அந்த லோயர் லிப்பு எங்க போய் டச் ஆகுது அப்படின்னா டென்டல், அதாவது அப்பர் ஃப்ரண்ட் டீத், அதுல போய் டச் ஆகும். அப்படி டச் ஆகும்போது தான் ஃபேன். அந்த மேல இருக்கிற பல்லு வந்து கீழே இருக்கிற லோயர் லிப்ல வந்து பட்டாதான், அதாவது இப்போ மேல இருக்கிற பல்லு கீழே வர முடியாது. அதனால இந்த லோயர் லிப் என்ன பண்ணணும்னா இதுதான் மேலே போகும், இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் இல்லையா, அதனால ஃபேன் வேன் அப்படிங்கிறோம். இதுதான் லேபியோ டென்டல். ரைட். நீங்க இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட்டாக தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த லிப்ஸ்ல பிறக்கக்கூடிய சவுண்ட், லிப்ஸ் மையமா பிறக்கிறதுல எது அப்படிங்கிறது டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். லேபியோ டென்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டே தான், எஃப் இவ் ரெண்டு சவுண்ட் தான். ஜஸ்ட் லிப்ஸ்ல இருக்கிறது இந்த 5 சவுண்டையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பைலேபியல், லேபியோ டென்டல், இதெல்லாமே லிப்ஸினுடைய பங்களிப்பு இருக்குது. லோயர் லிப் இருக்குது, அப்பர் லிப் இருக்குது, அப்பர் ஃப்ரண்ட் டீத். இந்த டென்டலுக்கு வரும்போது இவ்வுக்கு வரும்போது அப்பர் ஃப்ரண்ட் டீத்தை ஆட் பண்ணிக்காங்க. ரைட்டு. அடுத்தது டென்டல் ஆர் இன்டர்டென்டல். ஒரு சில பொனட்டிசியன்ஸ் அந்த டென்டல் சவுண்ட் தான் இன்டர்டென்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த டென்டல் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பேசிவ் இது எது அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்க ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னதான், இந்த லிப்ஸையுமே தென் வேரியஸ் பார்ட் ஆஃப் த டங்க் இதுதான் ஆக்டிவ்லேயே இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுட்டாலே போதும். பேசிவ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எது அப்படிங்கிறது, பேசிவ் ஆர்டிகுலேட்டர் எது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டாலே போதும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு சிலதை நீங்க நல்லா மைண்ட்ல புரிஞ்சுட்டு மீதியெல்லாம் எளிமையா தான் இருக்கும். டென்டல் ஆர் இன்டர்டென்டல். இதுக்கு முன்னாடி லேபியோ டென்டல் அப்படிங்கிற பார்த்தோம். இவ் அதுக்கு வந்து லோயர் லிப்புமே இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டீத், அப்பர் டீத், அப்பர்ல இருக்கக்கூடிய அந்த டீத்தும் எடுத்துக்கிட்டோம். ரைட். இந்த டென்டல் முழுக்க இந்த டென்டல் மையமா வச்சிருக்கிறது தான் இந்த டென்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிப் ஆஃப் த, அதாவது பிளேட் ஆஃப் த டங்க் அப்படிங்கிற பங்களிப்பு இருக்கும். அந்த பிளேட் ஆஃப் த டங்க் தான் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர். பேசிவ் ஆர்டிகுலேட்டர் பார்த்தீங்கன்னா அப்பர் ஃப்ரண்ட் டீத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அப்பர் ஃப்ரண்ட் டீத். அதாவது டீத் ரிட்ஜுக்கு போயிடாதீங்க, அப்பர் ஃப்ரண்ட் டீத் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க பண்ணணும். இந்த அப்பர் ஃப்ரண்ட் டீத் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கனாலே இந்த இத் அப்படிங்கும்போது அந்த பிளேட் ஆஃப் த டங்க் என்ன பண்ணுது அப்படின்னா மேல இருக்கிற பல்லு எல்லாத்தையுமே போய் இந்த டங்க்னுடைய பிளேட் போய் க்ளோஸ் பண்ணிக்கும். இத்து அப்படிங்கிறது அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்புறமேல ரிலீஸ் ஆகுறதுதான். இது வந்து ஃப்ரிகேட்டிவ் சவுண்டு. இத்து, இது, த்ரீ அப்படின்னு சொல்றது, தென் அப்படின்னு சொல்றது, இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே டென்டல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளேட் ஆஃப் த டங்க், பேசிவ் ஆர்டிகுலர், அப்பர் ஃப்ரண்ட் டீத். டென்டிக் ஆல்வியோலர் பாருங்க. இப்ப மறுபடியும் நம்ம பைலேபியல் லேபியோ பத்தி மறுபடியும் எங்கேயுமே சவுண்டே நமக்கு இல்லை. அப்ப அதெல்லாம் பைலேபியலுக்கு ஒரு சில சவுண்ட்ஸ் எடுத்து நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இப்போ லேபியோ டென்டல்லையும் இந்த டென்டல் அப்படிங்கிறது இருக்கு, டென்டல்லையும் டென்டல் இருக்குது, டென்டி ஆல்வியோலர் இருக்கு. அப்ப இதெல்லாம் டென்டல் எதெல்லாம் பங்களிப்பா இருக்குது அப்படிங்கிறது நீங்க தனியா ஒரு இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வியூல பாக்குற மாதிரி, அப்பதான் உங்களுக்கு எளிமையா சிக்ரிகேட் பண்ண முடியும். சரி, டென்டல் ஆல்வியோலர். அப்ப டென்டியும் ஆல்வியோலரும் ரெண்டு ஜாயின் ஆகுது. இதுல டென்டி அப்படிங்கிறதுல எது, அப்ப ஆல்வியோலர் எது அப்படின்னு பார்ப்போம். இதுல ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டிப் அண்ட் பிளேட் ஆஃப் த டங்க். பேசிவ் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஃப்ரண்ட் டீத் அண்ட் டீத் ரிட்ஜ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிப் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் டச் ஆகும் அப்படின்னா அப்பர் ஃப்ரண்ட் டீத்ல போய் டச் ஆகும். இந்த பிளேட் ஆஃப் த டங்க் அந்த டீத் ரிட்ஜை போய் அப்படியே க்ளோஸ் பண்ணி நிறுத்திக்கும். இதுதான், அதுதான், இது ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. டிப்பு அப்பர் ஃப்ரண்ட் டீத், பிளேட் ஆஃப் த டங்க் த டீத் ரிட்ஜ். இந்த டென்டி ஆல்வியோலர் அப்படிங்கிற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தா, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த தா, அந்த சவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த 3 அப்படிங்கிறது எதுக்கு அப்படி கொடுத்துருக்கோம்னா, அது 3 அப்படிங்கிறது ஹிந்தியில வரக்கூடியது. ஏக் தோ தீன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தீன். இப்போ இந்த தீன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டிப் ஆஃப் த டங்க்குமே இந்த பிளேட் ஆஃப் த டங்க் போய் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் டீத்தையும் இந்த டீத் ரிட்ஜையும் கவர் பண்ணிக்குது. ஃப்ரண்ட் டீத், டீத் ரிட்ஜ், தீன். நீங்க நல்லாவே புரியும். தீன் சொல்லும்போது நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப் ஆஃப் த டங்கு மேல இருக்கிற அந்த பல்லுல போய்
அப்பர் ஃப்ரண்ட் டீத்தில் பட்டுக்கும். இந்த பிளேட் ஆஃப் அந்த சைடில் இருக்கிற அந்த டங்க் முழுக்க முழுக்க போய் அந்த டீத் ரிட்ஜில் போய் பட்டுக்கும். தீன் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். தீன். அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய தாவும் அப்படிதான். அந்த அப்பர் டிப் ஆஃப் த டங்குமே அப்பர் ஃப்ரண்ட் டீத்லையும் போய் டச் ஆயிரும். அந்த பிளேட் ஆஃப் த டங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீத் ரிட்ஜில் போய் கவர் பண்ணிக்கும். இதுதான் டென்டி ஆல்வியோலர். இங்கிலீஷில் இல்லை, ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போட்டிருக்கோம். அடுத்தது ஆல்வியோலர். இந்த ஆல்வியோலர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நிறையா சவுண்ட் இந்த இடத்துல பார்க்க முடியும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்டிவ், பேசிவ். இதில் ஆக்டிவ் அப்படிங்கிறதுல த டிப் ஆர் பிளேட் ஆஃப் த டங். இங்கே நிறைய சவுண்ட் இருக்கிறதுனால தான் சிலதுக்கு டிப் மட்டுமே வேலை செய்யும், சிலதுக்கு பிளேட் ஆஃப் த டங்கினுடைய பங்களிப்பு இருக்கும். அதுக்காக கொடுத்துருக்கோம் த டிப் ஆர் பிளேட் ஆஃப் த டங். பேசிவ் பொறுத்த வரைக்கும் டீத் ரிட்ஜ். டீத் ரிட்ஜ் தான் ஆல்வியோலர் ரிட்ஜ் அல்லது ஆல்வியோலம் அப்படிங்கிறதுல எல்லாம் சொல்லுவோம். ரைட்டு. இந்த சவுண்ட்ஸ் வந்து பாருங்க, இட்டு, இட்டு. இப்போ இந்த இட்டு அப்படிங்கிறது இந்த டிப் ஆஃப் த டங்க் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த டிப் ஆஃப் த டங்க்கு டீத் ரிட்ஜில் போய் படுது. இட்டு, இட்டு அப்படிங்கிறோம். இந்த டீத் ரிட்ஜில் தான் போய் படும். அடுத்தது இன்னு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த டங்க் அந்த டீத் ரிட்ஜில் போய் படுறது தான் இன்னு. அடுத்தது ஷ், ஜ், இல்லு. இந்த இல்லுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஆஃப் த டங்கினுடைய பங்களிப்பு இருக்கும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஆல்வியோலர். ஆல்வியோலர் அப்படின்னாலே டீத் ரிட்ஜை மையம் வச்சுக்கணும். அதாவது நாம் சொல்லக்கூடிய அந்த டேமு ஏதாவது ஒரு ஆக்டிவோ அல்லது பேசிவோ ஏதாவது ஒரு இதை மையமாக வச்சு பிறக்கும். இப்போ பைலேபியல் அப்படிங்கிறப்போ லிப்ஸை பிறக்கும். லேபியோ டென்டல் அப்படிங்கிறப்போ லிப்ஸும் தென் டென்டலையும் மையமாக இருக்கும். அந்த மாதிரி ஆல்வியோலர் அப்படிங்கிறது அந்த டீத் ரிட்ஜை மையமாக வச்சு பெறக்கூடிய சவுண்ட்ஸ் தான் ஆல்வியோலர். அதனால தான் ஆல்வியோலர் ரிட்ஜு, ஆல்வியோலம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். இட்டு, இட்டு, இன்னு, இஸ்ஸு, இஸ்ஸு, இல்லு இதெல்லாமே ஆல்வியோலர்ல சொல்லலாம். போஸ்ட் ஆல்வியோலர் அப்படிங்கிறது ஆல்வியோலர்ல இருந்து கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான், அங்கே பெறக்கூடிய சவுண்ட்ஸ் தான் போஸ்ட் ஆல்வியோலர் அப்படிமோ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது டிப் ஆஃப் த டங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். பேசிவாக இருக்கிறது என்னன்னா part of the roof of the mouth that lies immediately after the teeth. என்ன எதை சொல்றாங்கன்னா, அந்த டீத் ரிட்ஜுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த ரூஃப் ஆஃப் மவுத்ல ஒரு பார்ட்ல தட் லைஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் த டீத் ரிட்ஜ், உடனடியாக டீத் ரிட்ஜுக்கு அடுத்ததாக இருக்கிறதா. நீங்கள் இன்னும் ஹார்ட் பேலட்டுக்கு போயிடக்கூடாது, ஹார்ட் பேலட்டுக்கு முன்னாலேயே இருக்கிறது தான். அதாவது எக்ஸாக்ட் டீத் ரிட்ஜுக்கும் எக்ஸாக்ட் ஹார்ட் பிளேட்டுக்கு இடையில இருக்கிறதுல ஒரு மைனரான ஒரு பிளேஸ். குறிப்பாக அது ரொம்ப நெருக்கமாக எந்த இடத்துக்கு இருக்கு அப்படின்னா டீத் ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கக்கூடியது தான் போஸ்ட் ஆல்வியோலர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இந்த ஆர் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா புரிஞ்சிருப்பேன். நான் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி கொடுக்காம இந்த இதில் கொடுத்துருக்கேன். நான் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் இல்லைங்களா. இந்த ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் காட்ட மாட்டாங்க. ஒன்றும் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது ஒன்றும் தலைகளாக காட்டுவாங்க, அல்லது அந்த ஆர் வந்து மேலே கொம்பு போட்ட மாதிரி காட்டுவாங்க. அப்படிதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு புரியுதலுக்காக இந்த ஆர் எடுத்து புரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த ஆர் நேற்று மேம் ஒருத்தர் கேட்கும்போது சொன்னாங்க, ஏன் வந்து ஆர்ங்கிறது வந்து செமி வவல்ஸில் ஆட் பண்ணிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுல. இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு உள்ளே போகும்போது செமி வவலுக்கான வியூவில் வரும், அதுக்கான தியரிக்குள்ளே இருக்கும். ஆனால் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன், வவல்ஸ் அப்படின்னாலே ஆ முதல் அக்கு வரைக்கும் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ் நீங்கள் தமிழை வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஈஸியாக புரியும். ஆள்லேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற சவுண்டு வச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த ஜே மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துச்சிங்களா, எஸ் எல்லோ அப்படிங்கும்போது ஏ அப்படின்னு சொல்கிறோம், அது வவல்ஸில் இருக்குது. இந்த ஆர் அப்படின்னு இப்போ ரைஸ் அப்படிங்கிறோம். இப்போ ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை ரை அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அப்படிங்கிற அப்படிங்கிறது வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் மேரி அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கானது வரும். பக்கத்தில் ஆல்ரெடி ஏங்கிறது இருக்கிறதுனால அது மையமாக வச்சு வரும். அப்போ பெரும்பாலும் ஆர் அப்படிங்கிறது ஒரு சில தியரங்கள் அடிப்படையில் செமி வவலுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அதை வந்து செமி வவல் அப்படின்னாலும் இந்த ரெண்டை தான் சொல்லுவாங்க. ஒன்று அந்த டபிள்யூ சிம்பிள் இருக்கிறதும், இன்னொன்று அந்த ஜே சிம்பிள் இருக்கிறதையும். ஒயிட், உமன் அப்படிங்கிறதும், எல்லோ, எஸ் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு இதையும் வச்சு தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். சரி, இந்த போஸ்ட் ஆல்வியோலர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த அப்படிங்கிறது தான். இந்த டிப் ஆஃப் த டங் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டீத் ரிட்ஜுக்கு மேலே போய் அப்படிங்கிற ஒரு சவுண்டோட ப்ரொடியூஸ் பண்ணுது போஸ்ட் ஆல்வியோலர் அப்படிங்கிறதுல. அடுத்தது பேலட்டோ ஆல்வியோலர், பேலட்டல்.
இந்த பேலட் ஆல்வியல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். இந்த பேலட்னால சாஃப்ட் பேலட்டு, ஹார்டு பேலட்டு, இதனுடைய பங்களிப்புல இருக்கிறது தான் அந்த பேலட் அப்படிங்கிறது தான். அதாவது நாங்கள் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பொனிட்டீசியன்ஸ் பிரித்து கொடுத்தது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தனித்தனியாக இன்னொரு நோட்டில் நீங்கள் பிரித்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. பைலேபியல் கூட இன்னொரு இந்த லேபியோ டென்டல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி டென்டல் லேபியோ டென்டல், இந்த சிலோஜிசமா பாயிண்ட் வந்து இந்த வென் டயக்ராம்குள்ள போட்டு ஆட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேலட்டோ ஆல்வியோலர் கூட பேலட்டோவும் சேர்த்திக்கணும். இந்த இடத்துல பேலட்டல் கூட பேலட்டோ ஆல்வியோலர் சேர்த்து இப்படி புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேள்வி எப்படி வந்தாலும் இந்த ஃபோனடிக் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, இந்த பேலட்டோ ஆல்வியாலர் இதை புரிஞ்சுக்குவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். இன்னைக்கு இப்போ 2 நாள் அது சொல்கிறது இல்லை. மேபி அது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுல இது ஏன்ப்பா நம்ம இருக்கிற 1 ஹவர்லேயும் இதில் வேறு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதா சில நேரங்கள் அந்த ஸ்டோரி ஒரு சிலருக்கு பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பெரும்பாலும் அந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்யும். நான் எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு சில இடங்கள்ல நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதை நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நிஜமாலுமே இந்த பசங்களுக்கு அது தெரியும். அந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு தலைவலியான ஒரு வேலையாக தான் இருக்கும். குறிப்பாக அந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது சரி, நான் இந்த டெல்லியில் இருக்கும்போது இதை நான் நிறையா உணர்ந்தேன். எப்படின்னா அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். அதில் போய் அந்த தண்ணிக்குள்ளே கை விட்டோம்னால எப்படி இருக்குன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். அப்படி சாமி அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். எங்கடா இதுக்குள்ளே கொண்டு வருதுன்ட்டு அப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது ஒரு பயமாகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு கட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே சமாளிக்க முடியும். இந்த 10 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படியாவது நீ வேறு வழியே இல்லை, ட்ரெஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்துடுவேன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நான் நினைப்பேன் காலையில் சரி இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். 10 மணிக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஜில்லுன்னு தான் இருக்குது மாற்று. சரி விடு, சரி மதியம் சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் அடுத்து சாப்பிட்டு பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு போது மதியம் இருக்கும்போது இன்னொன்று தோணும், சரி நம்ம எதுக்கும் நைட் டைமில் இந்த ஹீட்டரில் வாட்டர் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துவைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு. அப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையில் நினைக்கும் போது மதியம் தள்ளி போடுவேன், மதியம் நினைக்கும் போது சாயங்காலம் தள்ளி போடுவேன், சாயங்காலம் நினைக்கும் போது என்னன்னா சரி மறுபடியும் சரி மார்னிங் நேரம் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம், இப்போ டயர்டாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடமும் தள்ளி போட்டுட்டே இருப்போம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, துணியை ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு வழியே இல்லை, வாஷ் பண்ணி ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவோம். டக்குன்னு எடுத்து ஊற வச்சுட்டோம்னா ரொம்ப நாளுக்கு அதை நம்ம வச்சு பார்த்துட்டே இருக்க முடியாது, இப்படி தள்ளி போட்டே இருக்க முடியாது. அப்போ ஊற வச்சுட்டோம்னா துவைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அந்த இடத்துல என் லைஃபுக்கு எப்படி அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி தள்ளி போட்டே இருப்போம். அப்போ இந்த புக்கு படிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா தள்ளிட்டே இருக்கும். உடனடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை எடுத்து முன்னால் கொண்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் அந்த புக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கிக்குவேன், அப்புறமேல வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இந்த துணியை எப்படி அப்புறமேல துவைக்கலாம்னு நினச்சிட்டு தான் தள்ளி போயிட்டே இருக்குது. டக்குன்னு எடுத்து ஊற வச்சுட்டோமோ, ஊற வச்சுட்டு அவர் வழியே இல்லை, பாதியில் நிறுத்தவும் முடியாது, முழுசாக நம்ம துவைச்சு தான் ஆக முடியும். அதே மாதிரி துவைச்சி முழுசாக அதை அலாசி காய போட்டு தான் ஆக முடியும். அப்போ எங்கேயுமே நமக்கு பிரேக்கே கிடையாது, ஆரம்பித்தா முடிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் அதை நீங்கள் செயல்படுத்தணும். நான் உங்களுக்கு பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு காட்டிக்காமையிலே இருக்கிறீங்க, அதுதான் நீங்கள் முதல் தப்பு. எப்படி துணியை ஊற வச்சுட்டா நம்ம வேறு வழி இல்லையோ, அதே மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்காச்சும் சொல்லுங்க, நான் இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறீங்க வெளியில் காட்டுங்க. அப்போ தான் அவங்க உங்களை வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நீங்கள் ஒழுங்காக படிப்பீங்க. நீங்கள் நிறைய ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம்னா, என்னப்பா பிஹெச்டியாக இருக்குது இங்கிலீஷ் படிக்கிறீ அப்படின்னா, இல்லைப்பா அதுக்கு எங்கே படிக்கிறதுக்கு நேரம், நம்ம இங்கேயே வேலை செய்யறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தோல்வி வந்துடுச்சுன்னா வெரி சிம்பிள், தப்பிச்சுக்கிறதுக்கு ஈஸி. நான் தான் அப்பவே சொன்னால படிக்கவே இல்லை அப்படின்னு இப்படி சொல்லி ஒரு எஸ்கேப்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. என்னைக்குமே லூப் போல கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான முன்கூட்டியே நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படி நீங்கள் வெளியில் பகிரங்கமாக காட்டிக்கங்க, நீ இதுதான் படிக்கிறேன் அப்படிங்கிறது காட்டினா தான், அப்படி எல்லாத்துக்கும் சொல்லிட்டுமே இதுக்காகவாவது நம்ம ஜெயிச்சு காட்டினடா, இல்லைன்னா நம்ம திறமை இல்லாதவன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியாவது நீங்கள் படிப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அது வெளி உலகத்துக்கு பகிரங்கமாக படுத்திக்காங்க, அதுதான் வெற்றி. ரைட், பேலட்டோ ஆல்வியாலர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலட்டாக இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட்டு அல்லது ஹார்ட் பேலட் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பேலட்டு ஆல்வியாலருக்கு, ஹார்ட் பேலட்டும் டீத் ரிட்ஜும் பேசிவ் ஆர்டிகுலேட்டர். இந்த பிளேட் ஆஃப் த டங்கும் ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கும்
ஆல்ரெடி ஒரு இதுக்கு சொன்னேன், இந்த இதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளேட் ஆஃப் த டங்க் ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் வந்து ஆக்டிவ். பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா டீத் ரிட்ஜ் ஹார்ட் பேலட். இந்த சவுண்ட்ஸ் வந்து பாருங்க சைல்டு. இந்த சைல்டு அப்படிங்கிறப்போ இந்த பிளேட் ஆஃப் த டங்குக்கும் பங்களிப்பு இருக்கும், சைல்டு. ஃப்ரண்ட் ஆஃப் த டங்குக்கும் பங்களிப்பு இருக்கும். அது இந்த பிளேட் ஆஃப் த டங்க் என்ன பண்ணும்னா டீத் ரிட்ஜை போய் டச் பண்ணும், ஃப்ரண்ட் ஆஃப் த டங்கு ஹார்ட் பேலட்டை போய் டச் பண்ணும். இப்படி பிறக்கிற சவுண்டு தான் பேலட்டும் ஆல்வியலர் அப்படிமோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஜாம், இந்த சைல்டு ஜாம் இந்த ரெண்டு சவுண்டுமே அப்ரிகேட்டிஸ்ல இருக்கக்கூடிய சவுண்டு. அதுக்கடுத்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட்டிஸ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ். சீப், விசன், சி 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 அந்த சவுண்டு, விசன், சன், ரைட். இதுதான் பேலட் ஆல்வியலர். ஜஸ்ட் இந்த தீரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இருக்கிற ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு பொனட்டிக்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தன்மையே ஒரு தனி ஸ்டேட்டஸாக இருக்கும். நிறைய காலேஜஸ்ல இந்த பொனட்டிக்ஸ் டீச் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கும். நிறைய பேர் அது ஒரு ரிஸ்கான கான்செப்டாக எடுத்துக்குவாங்க. அந்த எப்பவுமே அந்த ஸ்டாஃப்ஸ்குள்ளேயே இருக்குது, இது நீ டீச் பண்ணது நான் டீச் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்குவிஸ்டிக் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருக்கிறதுல லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்குவிஸ்டிக் அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஹை எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் உங்களுடைய புகழ் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பவரான ஒரு சப்ஜெக்ட். லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் கிடையாது, ஆனால் லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடேவே இருக்கும். அதனால லிட்ரேச்சரோட லிங்குவிஸ்டிக்ஸ் அதிகமாகவே கற்றுக்காங்க. முடிஞ்சால் லிங்குவிஸ்டிக்ஸில் கூட நீங்கள் ஒரு டிகிரி ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடங்களில் அது உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், உங்களோட திறமையை காட்டிக்கலாம். ரைட். பேலட் ஆல்வியலுக்கு அப்புறம் பேலட்டல். இந்த பேலட்டல் பொறுத்த வரைக்கும் பேசிவ் ஆர்டிகுலேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேலட்டும், ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ல ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க். இது வந்து முக்கியம். ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் வந்து பண்ணீங்க அப்படின்னா அப்போ அது என்ன பண்ணுது, இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த டங்க் ஹார்ட் பேலட்ல போய் இதாகுது, ஆர்டிகுலேட் பண்ணுது. எல்லோ, இந்த இடத்துல பாருங்க ஏ அப்படிங்கிற சவுண்டு செமி ஓவல். இந்த எல்லோவுக்கு நீங்க எடுத்து பொனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஸ்டார்ட் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கு பதிலாக ஜே அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் ஏ ஏ அப்படிங்கிறது தான் இருக்கும், வவ்வல் அப்படிங்கிறது. அதனால இதை செமி வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோ, ஏ, எஸ், யூ. இந்த யூ அப்படிங்கிறதும் இந்த ஏவும் யூவையும் மிக்ஸ் ஆகிற ஒரு பிளேஸ் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். யூ அப்படிங்கிறது, இந்த யூ அப்படிங்கிறது கூட இந்த ஜே சிம்பிள் போட்டு யூ போட்டு ரெண்டு புள்ளி வச்சிருப்பாங்க, அதாவது வவல்ஸ்ல வரக்கூடியது தான். ரெண்டு யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுதான் இருக்கு, சவுண்ட்ஸ் தான் இருக்கு யூ அப்படிங்கிறது. ஜஸ்ட் இதுதான் பேலட்டல். நீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கேள்வி அப்படின்னாலே வெரி பிகினிங்ல இப்போ ஒரு ஆர்டரா தான் போயிட்டு இருக்கிறோம், நல்லா புரியும். பைலேபியில இருந்து அப்படியே டீத் ரிட்ஜ் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் பேலட்டல் போறோம். அது அவங்களுக்கு ஆர்டர் அப்படியே புரிஞ்சுட்டே இருக்கும். வெரி பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைலேபியல், டென்டல், லேபியோ டென்டல் இதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எளிமையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு. பேலட்டல்ல இதுதான் ரைட்டு. அதுக்கு அடுத்தது வேளார். இந்த வேளார் சவுண்டு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுப்பா வேளார் பொறுத்த வரைக்கும். ஏன்னா முக்கியமான வேர்ட்ஸ் இந்த இக்கு, இக்கு, இங்கு இந்த மாதிரி சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சவுண்ட்ஸு. இதனுடைய பங்களிப்பு நிறைய இடத்துல இருக்கும். அதனால வேளார் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது எது அப்படின்னா ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பேக் ஆஃப் த டங்க். பேக் ஆஃப் த டங்க் எப்பவுமே சாஃப்ட் பேலட்டும் பேக் ஆஃப் த டங்க் பக்கம் பக்கமாக இருக்கும். அது சாஃப்ட் பேலட்னா பேக் ஆஃப் த டங்க்னால சாஃப்ட் பேலட்டை போய் டச் பண்ண முடியும். ரைட்டு. அதுக்கு நேர் எதிரில் இருக்கிறது தான். இப்போ பேக் ஆஃப் த டங்க் ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர், சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது பேசிவ் ஆர்டிகுலேட்டர். சாஃப்ட் பேலட்டுக்கு இன்னொரு பேர் தான் வேலம். இதுதான் பேக் ஆஃப் த டங்க் அப்படிங்கிறது நேர் எதிராக சாஃப்ட் பேலட் போய் டச் பண்ணுறது. இக்கு ஸ்கின்ல சொல்லக்கூடியது, இக்கு, இங்கு இதெல்லாம் இது. இந்த இங்கு அப்படிங்கிறது நேசல் சவுண்டு. இக்கு, இக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோசிவ் சவுண்ட்ஸ். ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ரைட். இது வேளார் சவுண்டு. நீங்கள் இதில் பைலேபியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி வேளார் சவுண்டையும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக வச்சு புரிஞ்சுக்காங்க. எப்பவுமே மைனரு, மேஜர் இது ரெண்டையும் தனித்தனியாக புரிஞ்சு வச்சுக்காங்க. சில நேரங்களில் மைனரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேஜரை நீங்கள் எலிமினேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மேஜரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மைனரை கண்டுபிடிக்கலாம். இந்த மைனர் சவுண்டாக இருக்கக்கூடிய இந்த செமி வோவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் சவுண்ட்ஸில் வச்சு தான் பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது எளிமையாக இருக்கும். வேளார் சவுண்ட் இதுதான். அப்போ வேளார் சவுண்ட்ஸ் எது அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். கீழே ஆப்ஷன்ஸில் வெவ்வேறு சவுண்ட்ஸ் கொடுப்போம், கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. அதில் இந்த மூணுமே வேளார் சவுண்ட்ஸ் அப்படிம்போம். பைலேபியல் அப்படின்னாலே 3 தான். அதே மாதிரி லேபியோ டென்டல் அப்படின்னாலே 2 சவுண்டு தான்.
டென்டல் அப்படின்னாலும் அதுலேயும் 2 சவுண்டு தான் இருக்கும். ஆனால் ஆல்வியோலரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சவுண்டு ஆல்வியோலரில் இருக்கும். இந்த ஆல்வியோலர் சவுண்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்வியோலர் சவுண்டு 6, அந்த 6 அந்த 6 என்னென்ன, இட்டு, இட்டு, இன்னு. இப்போ இட்டு இட்டுங்கிறது ப்ளோசிவ், இன்னுங்கிறது நேசலரு, இஸ்ஸு ஜ். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டில் வர மாதிரி இஸ் இருக்கும் அந்த இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிகேட்டிவ்ஸ். இல்லு லேட்ரல், இந்த ஆல்வி இது வந்து இந்த 6மே ஆல்வியோலர் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். பேலட்டோ ஆல்வியோலரில் 4 சவுண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. ஜஸ்ட் இந்த ஜாஸ்தியாக இருக்கிறது ஆல்வியோலரில் தான், 6 சவுண்ட் இருக்கிறது ஆல்வியோலர் தான். இந்த பேலட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூலார். யூலார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் கான்சனன்ஸில் அதிகமாக இந்த சவுண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பேக் ஆஃப் த டங்க், ஒரு எக்ஸ்ட்ரீம் அதாவது பேக் ஆஃப் த டங்குக்கும் ரூட் ஆஃப் த டங்குக்கும் சென்டர் பகுதியில் இருக்கக்கூடியது தான் அந்த எக்ஸ்ட்ரீம் பேக் ஆஃப் த டங்குன்னு சொல்கிறோம். இதில் பேசிவாக இருக்கிறது அந்த யூலா. அது இந்த யூலார் சவுண்ட் வந்து இங்கிலீஷில் எதுவும் இல்லை, குறிப்பாக நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்லேயே இல்லை. சில சவுண்ட்ஸ் உருது, அரபிக் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூலாரில் பிறக்கும். ஜஸ்ட் அது ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம். இப்போ அந்த கியூ, கியூ அப்படிங்கிறது உருதுல சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் கியூ. நம்ம இங்கிலீஷில் அது இல்லை, அந்த உருதுல சொன்னால் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல யூலாருங்கிற ஒரு அழுத்தம் அங்கே இருக்கும். கியூ அந்த சென்டர் பார்ட்டில் அந்த யூலாவை சுற்றி மட்டுமே அது மையமாக இருக்கும். ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். அடுத்தது பேரிஞ்சியல். பேரிங்கல் பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் ஆஃப் த டங்குமே பேக் ஆஃப் த பேரிங்ஸ், பேக் வால் ஆஃப் த பேரிங்ஸ், இது ரெண்டு மையமாக இருக்கிறது. இங்கேயும் அப்படி தான். இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் டசன்ட் அக்வயர் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து இந்த பேரிங்கலுக்கான சவுண்ட் இல்லை. அரபிக்கு, உருது இதுல எல்லாம் அந்த சவுண்ட் இருக்கு. லேபியல், லேபியல் வேலார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்ட் லேபியோ வேலார். லேபியோ டென்டலுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லேபியோ வேலார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆஃப் த டங்கு அண்ட் லோயர் லிப் ஆக்டிவாக இருக்கிறது. பேக் ஆஃப் த டங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேக் ஆஃப் த டங்க், பேக் ஆஃப் த டங்க்னாலே சாஃப்ட் பேலட் கூட வந்துடணும். லோயர் லிப்புனா அப்பர் லிப். இந்த லோயர் லிப்புக்கு இதாக இருக்கிறது அப்பர் லிப்பாக இருக்கும். அதேமாதிரி லோயர் லிப்புக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீத், ஃப்ரண்ட் டீத்து கூட அப்பர் டீத்து கூட அது கூட டச்சாக வர்றது தான். சரிங்களா? இப்போ இவ்வெல்லாம் சொல்கிறது லோயர் லிப்புன்னு ஃப்ரண்ட் டீத். இந்த இடத்துல அப்பர் லிப்பு, லோயர் லிப்பு. வாய்ஸ் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செமி ஓவல் தான். அ இ உ ஊ அப்படிங்கிறது, ஊ உ ஊ அப்படிங்கிறது தான் வாய்ஸ். இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு டபிள்யூங்கிறதுல தான் இருக்கும். ஆனால் அது ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வவல்ஸில் ஆரம்பிப்போம். வாய்ஸ், வாய்ஸ், ஊ, உமன் அந்த இதுதான். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பேக் ஆஃப் த டங்குக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். சாஃப்ட் பேலட் நோய்க்கு போகும். வாய்ஸ் உவா ஊ ஊ அப்படிங்கிறப்ப சொன்னீங்கன்னா புரியும். அந்த ஏர்னுடைய ப்ரெஷர் இருக்கும். லோயர் லிப்பும் அப்பர் லிப்புமே எக்ஸ்ட்ரீமாக டச் ஆகாது. பட் அதனுடைய பங்களிப்பு வா அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய பங்களிப்பு இருக்கும். இந்த வவல்ஸில் வரும்போது நீங்கள் சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ரவுண்டு நல்லா பிரிப்போம். அதை நம்ம புரியும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். கான்சன்ட்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது குளோட்டல். இந்த இடத்துல ஒரு முக்கியமான குளோட்டல் ஸ்டாப்கான சிம்பிளோட இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் குளோட்டல் சவுண்ட்ஸாக இருக்கக்கூடியது இந்த ஹா, ஹென், ஹேட், இதை தான் இங்கிலீஷில் குளோட்டல் சவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த குளோட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சவுண்டு தான். இங்கிலீஷ் கான்சனன்ஸில் 24 கான்சனன்ஸில் குளோட்டலில் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கல் கார்ட்ஸ் தான் ஆர்டிகுலேட் பண்ணுது. ஹா, அது ஹென், ஹேட், அந்த இந்த சொல்லும் போதே உங்களால் புரியும். அந்த தொண்டையில் வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். அங்கே ப்ரெஷர், அந்த ஃபீலிங் அப்படிங்கிறத தொண்டையில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த குளோட்டல் அதாவது ஆதம் ஆப்பிளில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஹா, ஹா, ஹென், ஹேட் அப்படிங்கிறது. இது போக இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு சில வேறு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வேற எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற இந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் பேசுறதுல, லண்டனர்ஸ் பேசுறதுல, இதில் எல்லாமே கூட இந்த குளோட்டல் சவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எப்படி இந்த இங்கிலீஷ் எதனா அங்கே எப்படி மாறுது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பேசுகிற அந்த சவுண்ட்ஸுக்கும் கேரளாவில் பேசுகிறவங்களோட சவுண்ட்ஸுக்கும் ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அங்கே கேரளாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சவுண்டில் ஒரு கரகரகரன்னு ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிறீங்களா அந்த கரகரன்னு ஒரு அழுத்தம் இருக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் மூவி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஹீரோயின் கேரளாவில் வந்து வரக்கூடிய அந்த ஹீரோயின் பேசும்போது அவங்களுக்கு தரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டு பாருங்க, நல்லாவே புரியும்.
அதுல ஒரு கரகரகரன்னு ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும். இந்த கேரளாவில் பேசுறவங்கள்ட்ட பெரும்பாலானவங்கள்ட்ட இந்த கரகரன்னு இருக்கும். ஆனா எல்லா கேரளாவும் எடுத்துக்காதீங்க. இப்ப பாலக்காட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த கரகரன் இருக்காது. இன்னும் ஒரு சிலர் கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே ஃபுல்லா படிச்சு தமிழ்நாட்டிலேயே எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும், அவங்கள்ட்டையும் அது இருக்காது. முழுக்க முழுக்க டிபிக்கல் கேரளாவில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த இது இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து அந்த உணவு முறையெல்லாம் கூட ஒரு காரணம். அதே மாதிரி இந்த குளோட்டனுடைய பங்களிப்பு, அவங்க யூஸ் பண்றக்கூடிய திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேர்ட்ஸ் இதெல்லாமே ஒரு பங்களிப்பு தான் அது. ரைட், இங்க வந்து பாருங்க, in the speech of some native speakers of English, particularly in the speech of Londoners பேசுறதும் அதே மாதிரி people who live in Glasgow in ஸ்காட்லாண்ட் இருக்கிற அந்த பீப்புள்ஸும் அவங்ககிட்டையும் கூட அனதர் வகையான ஒரு குளோட்டல் சவுண்ட் இருக்கு. இப்போ இங்கிலீஷ் அப்படின்னால ஹென் ஹேட், அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த ஹச் அப்படிங்கிற சொல்றோம். இவங்க எல்லாத்துலையுமே இந்த ஸ்காட்லாண்டையும் அந்த லண்டன்ஸ்டையும் அனதரான இன்னொரு குளோட்டல் சவுண்ட் இருக்கு. அந்த குளோட்டல் ஸ்டாப் அப்படிங்கிறது அதுதான் சொல்லுவோம். இதுக்கு அந்த அது ஹ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜென்டலா இருமுறது, அதைத்தான் அது சொல்லுவோம். இதுதான் குளோட்டல் ஸ்டாப். இதுதான் குளோட்டல் ஸ்டாப்புக்கான சிம்பிள். இதுதான் இன்டர்நேஷனல் போனட்டிக் ஆல்பபெட்டிக்ல இருக்கக்கூடிய IPA சார்ட்ல இருக்கக்கூடிய சிம்பிள் இதுதான். இதுதான் குளோட்டல் ஸ்டாப். இது மைண்ட்ல வச்சுக்காங்க. ரைட், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட் இந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை ஒரு டேபிள் காலத்துல இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கேன். பைலேபியல்னா 3 சவுண்டு, லேபியோ டென்டல்னா 2, டென்டல் அல்லது ஆர் இன்டர் டென்டல் அப்படிங்கிறது 2 சவுண்ட்ஸ், ஆல்வியோலர் 6, போஸ்ட் ஆல்வியோலர் அப்படின்னாலே போஸ்ட் ஆல்வியோலர் பொறுத்து ஆர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லெட்டர் ஆர், அந்த ஆறுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் பொனட்டிக் சிம்பிள்ல காட்டும்போது அந்த தலைகள் ஆறு மாதிரி இருக்கிறத இங்க கொடுத்துருக்கேன். அது போஸ்ட் ஆல்வியோலர் இருக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு சவுண்டு. பேலட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி வவல், இன்னொரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் இருக்கிறது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ப்ராப்பராக படிச்சுட்டு போனாலே போதும், பாஸ் ஆகிருக்கும். அதாவது நான் இந்த 100% அப்படிங்கிற ஒரு மெத்தட் அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 100% அப்படின்னா 100% சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்கும் படிச்சிருக்கணும். நீங்கள் போட்டு ரொம்பவுமே டெப்த்தாக நீங்கள் ஒவ்வொரு லைனையும் ஓவர் டெப்த்தாக போகிறீங்க. அவ்வளோ டெப்த்தாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிலபஸ்க்குள்ளே முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ யூனிட்டு 2nd 3rd தான் இன்னொரு சில டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க. இப்போ யூனிட் 6 வந்துருச்சு, இன்னுமே டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரே ஒரு டாபிக் எடுத்துட்டு ரொம்ப நாள் நீங்கள் அதுலேயே நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதெல்லாம் ஒரு வகையான காரணம். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தணும். அதுதான் 100% இருக்கிற எல்லா டெக்ஸ்டையும் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன்ல தான் அதெல்லாம் பாயிண்ட்டை ஸ்டோர் பண்ணணும். ஒரு முறை நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்களா அது ஈஸியாக இருக்கும். இந்த 100%ங்கிற மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 100% அந்த 100% டெக்ஸ்ட், எல்லா டெக்ஸ்ட்டும் எல்லா லைனையும் நீங்க படிச்சிருக்கணும். எவ்ரிதிங் உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் அப்படின்னா அது எல்லாத்தையும் படிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது 100% ரிவிஷன். இந்த 100% ரிவிஷன் அப்படிங்கிறது எல்லா யூனிட்டையும் ஒரே ஈக்குவலான வேகத்துல ரிவிஷன் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்து நல்ல பொறுமையா நிதானமா ரிவிஷன் பண்ணுவீங்க. 8வது யூனிட் 9வது யூனிட் 10வது யூனிட் டைம் இல்லாம படப்பட ரிவிஷன் பண்ணுவீங்க. அது ஆபத்து. அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு நிதானமான ஸ்பீட் இருக்கணும், அப்படியே லெவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எப்படி ரிவிஷன் பண்றீங்களோ அதே மெத்தடு அதே ஸ்பீடு கடைசி வரைக்கும் இருக்கணும். அடுத்தது 100% ப்ராக்டிஸ் டெஸ்ட். இருக்கிற கொஸ்டின்ஸ் அத்தனை கொஸ்டினையும் ஒரு கொஸ்டினை விடாம நீங்க டெஸ்ட் எழுதியிருக்கணும். அதுதான் 100%. இப்போ நாங்கள் ஸ்ப்ரிங்ல 10,000 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க 10,000 கொஸ்டின்ஸையும் நீங்க அட்டன் பண்ணியிருக்கணும். அதுல என்ன இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப எல்லாத்தையும் நீங்க 100% இதை அப்ளை பண்ணீங்கன்னா 100% உங்க லைஃப்ல இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது சக்சஸ். இந்த டிஆர்பிங்கிறது உங்களுக்கு கையில தான். நீங்க பாஸ் லிஸ்ட்டுக்குள்ள வந்தாச்சு. நீங்க அப்ளை பண்ணுங்க. இதெல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட உத்திகள் உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க 100% அப்ளை பண்ணியா, 100% நீ டெஸ்ட் எழுதியா அப்படிங்கிறது உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருங்க.